ஹலோ கைஸ், நான் சஞ்சிதா, டயட்டிஷியன், கொங்கநாடு ஹாஸ்பிட்டல். பால் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பால் வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். அதுல எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கு. அது ஒரு பவர் ஹவுஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன ஏஜ்ல இருந்து ஓல்டு பீப்புள் வரலும் பால் வந்து டெய்லி கன்சியூம் பண்ணலாம். பால் என்னென்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் டி, B12, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்கு. பால்ல 2 புரோட்டீன் இருக்கு. ஒன்னு வந்து கேசின், ஒன்னு வந்து வே. கேசின் புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா கால்சியமும் பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷனும் 80% நம்ம பாடியில அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம வே புரோட்டீன் வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்க பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ்னால மசில் growthக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஜிம் போறவங்க தாராளமா பால் கன்சியூம் பண்ணலாம். நம்ம பால் டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு அப்புறம் எலும்பு எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. பேக்கெட் பால் குடிக்கலாமா இல்ல வந்து மாட்டுப்பால் குடிக்கலாமா? பேக்கெட் பால் நிறைய ப்ராசஸிங் போய் வரனாட்டிக்கு அதுல வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் லாஸ் ஆயிடுது. அதே வந்து மாட்டுப்பால்ல வந்து அந்த மாதிரி ப்ராசஸிங் நம்ம எதுவுமே பண்ணாதனாட்டிக்கு அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கு. பால்ல செரட்டோனின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் இருக்கு. டெய்லியும் நைட் நம்ம பால் கன்சியூம் பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைக்கும்.